ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம அனதர் வே ஆஃப் லுக்கிங் அட் ஆங்கிள்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ வி லுக்ட் அட் நேமிங் ஆங்கிள்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான் பார்த்தோம். ஒரு 5 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அனதர் வே ஆஃப் லுக்கிங் அட் ஆங்கிள்ஸ். ஸோ இதில் பேசிக்காக என்னன்னா, இப்போ நான் ஒரு ஆரோ வரைகிறேன். லெட்ஸ் சே இப்போ ஒரு ஆரோ வரைகிறேன். எல்லோ கலரில் ஆரோ வரைகிறேன். ஒரு ஆரோ இருக்கு இங்க. இன்னும் கீழே வச்சுக்கிறேன். ஒரு ஆரோ வரைஞ்சிட்டேன் இப்போ. இப்போ இன்னொரு ஆரோ வரைய போகிறேன். லெட்ஸ் சே இன்னொரு ஆரோ. இது சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டு ஒரு ஆரோ, அதாவது கரெக்டாக அலைன் பண்ணி ஒரு ஆரோ அவ்வளோ வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ இந்த ஆரோ நான் டேர்ன் பண்ண போறேன். இவ்வளோ டேர்ன், இல்லை இவ்வளோ டேர்ன், இல்லை இவ்வளோ கூட டேர்ன் பண்ணலாம். எவ்வளோ வேணாலும் நீங்கள் டேர்ன் பண்ணலாம். இந்த டேர்னை தான் ஆங்கிள்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. டேர்னிங் ஆஃப் ஒரிஜினல் ஆரோ. பேசிக்காக ஒரு ஆரோ வரைஞ்சிட்டா ஹாரிசான்டலாக இருக்கு. ஒரு ரே வரைஞ்சிருக்கேன். அந்த ரேவை நான் டேர்ன் பண்ணுறேன். எவ்வளோ இந்த டேர்னை தான் நம்ம ஆங்கிள்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு ரேவும் ஒரே சைஸில் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. நான் வந்து ஒரு இந்த விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காக தான் இப்படி காமிச்சோம். ஸோ பேசிக்காக ஒரு ஹாரிசான்டல் ஆரோ வரைஞ்சிருக்கேன். அதை நான் டேர்ன் பண்றேன். ஸோ ரெண்டு ஆரோ நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த டேர்ன் அப்பதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ வெறும் ஒரு ஆரோ வரைஞ்சிட்டு நான் டேர்ன் பண்ணா ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆரோஸ் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சு நான் டேர்னிங் காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ இந்த டேர்னை தான் பேசிக்கா ஆங்கிள்னு சொல்லுவாங்க. திஸ் டேர்னிங் ஆஃப் ஆரோஸ், டேர்னிங் ஆஃப் ஆரோஸ் இஸ் நோன் அஸ் ஆங்கிள்ஸ். டேர்னிங் ஆஃப் ஆரோஸ் இஸ் நத்திங் பட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. டேர்னிங் ஆஃப் ஆரோஸ் இட்ஸ் மெஷர்ட் இன் டிகிரிஸ். அவ்வளோதான். யூனிட்ஸ் வந்து டிகிரிஸ். Angles are measured in degrees. Angles are measured in degrees. அவ்வளவுதான். In degrees. ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. அப்புறம் அதுக்கு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். லைக் இது டீட்டா டிகிரிஸ்னு பார்த்தீங்கன்னா டீட்டான்னு போட்டு இங்கே ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் போட்டு இங்கே ஒரு டாட் வச்சுருவாங்க. டீட்டா இல்லை 30 டிகிரிஸ்னா இப்படி இருக்கும். 30 டிகிரிஸ் இப்படி எழுதலாம். 45 டிகிரிஸ்னா இப்படி எழுதலாம். 60 டிகிரிஸ்னா இப்படி எழுதலாம். ஸோ இது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் ப்ரொட்ராக்டர்னு ஒரு டூல் இருக்கு. அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். So they are calculated using a tool called as protractor. Using protractor, we calculate angles. Using a tool called protractor. Protractor, we we calculate angles. அவ்வளவுதான். ப்ரொட்ராக்டர் பார்க்க எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நான் விஷுவலாக ஒரு வர்ச்சுவல் ப்ரொட்ராக்டர் நான் வச்சிருக்கேன் இதுலயே. ஸோ ஸ்க்ரீன்லேயே இருக்காது. ஸோ இப்படிதான் எனக்கு பார்க்க ப்ரொட்ராக்டர். இதுதான் ப்ரொட்ராக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த பேஜில் நான் இன்னும் கிளியராக காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரொட்ராக்டர் இங்கே இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ரொட்ராக்டர் வச்சு லெட்ஸே இப்போ நம்ம ஒரு 60 டிகிரி ஆங்கிள் மெஷர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரே வரைஞ்சுக்கணும். நீங்க இப்படி ஒரு ரே வரைஞ்சுக்கணும். இது வந்து 0 டிகிரிஸ் குறிக்குது. இது ஒரு சும்மா ஒரு ஹாரிசான்டல் ரே அவ்வளோதான். ஸோ வர்டெக்ஸ் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0ல இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு 0ல. இங்கே இருக்கு. இப்போ நீங்கள் 60 டிகிரிஸ் போகணும்னா கரெக்டாக இன்னொரு ஆரோ வரையணும். இன்னொரு கலர் ஆரோ 60 கிராஸ் பண்ணிங்க. 60 இருக்கு. ஸோ இதை கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஆரோ அவ்வளோதான். ஸோ இந்த டேர்னை 60 டிகிரிஸ் சொல்லுவாங்க. இந்த ஒரிஜினல் இந்த ஹாரிசான்டல் ஆரோவை நீங்கள் 60 டிகிரிஸ் டேர்ன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ ப்ரொட்ராக்டர் எடுத்து விட்டா இப்போ இதான் 60 டிகிரிஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் தான் 60 டிகிரிஸ் கரெக்டாக சொல்லணும். கரெக்டாக இந்த ஆங்கிள் தான் 60 டிகிரிஸ். ஸோ திஸ் டேர்ன் இஸ் கால்ட் அஸ் 60 டிகிரிஸ். இந்த டேர்ன் தான். ஸோ இந்த ஆரோவை நம்ம 60 டிகிரிஸ் டேர்ன் பண்ணுறோம். நம்ம நேம் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் நேம் இட். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், ஏ பி சின்னு வச்சுக்கலாம். ABC. Ray AB is turned 60 degrees to get ray AC. So ray AB இப்படி எழுதலாம். Ray AB is turned 60 degrees to get ray AC. To get ray AC. To produce ray AC கூட சொல்லணும். To produce ray AC. Ray AC யோட சிம்பிள் இதுதான். Ray AB யோட சிம்பிள் இது. ஸோ ray AC, ray AB. ஸோ இப்படி டேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ஆரோ கிடைக்கும். அந்த டேர்னிங் தான் நம்ம ஆங்கிள் சொல்றோம். Turn is called as angle. Turn is nothing but angle. So the more you turn, the more turn, bigger the angle. அவ்வளோதான். ஸோ இதுவும் ஒரு கீ பாயிண்ட் நோட். மோர் டர்ன்னா பிக் ஆங்கிள்னு சொல்லணும். பிக் ஆங்கிள். குட்டி டர்ன்னா ஸ்மால் ஆங்கிள்னு சொல்லணும். ஸ்மால் டர்ன்னா ஸ்மால் ஆங்கிள். ஸ்மால் டர்ன்னா ஸ்மால் டர்ன் இண்டிகேட்ஸ் ஸ்மால் ஆங்கிள்ஸ். ஸ்மால் ஆங்கிள். ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டர்ன் பண்ணுறீங்கன்னா ஒரிஜினல் ஆரோவா சப்போஸ் ஒரிஜினல் ஆரோ எவ்வளோக்கு எவ்வளோ டர்ன் பண்ணுறீங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ ஆங்கிள் பெருசு. ஸோ இப்போ ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ சப்போஸ் இப்போ ஒரு ஆரோ இப்படி இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம எவ்வளோ டர்ன் பண்ண போகிறோம்னா இப்போ ஃபுல் டர்ன் பண்ண போகிறோம். வச்சு ஒரு ஃபுல் டர்ன் பண்ணால் ஒரு ஃபுல் சர்க்குலர் டர்ன் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ சப்போஸ் இங்கே இருக்கோம் நம்ம. இங்கே இருந்துட்டு ஃபுல்லாக டர்ன் பண்ணுறோம். ஃபுல்லாக டர்ன் பண்ணி ஒரே அதே பாயிண்ட்டுக்கு திருப்பி வரும். ஒரு ஃபுல் ரொட்டேஷன்.
ஒரு ஃபுல் சர்க்குலர் ரொட்டேஷன், ஃபுல் சர்க்குலர் மோஷன், சர்க்குலர் டேர்ன் வச்சுக்கலாம், சர்க்குலர் டேர்ன். இது நத்திங் பட் 360 டிகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ 360 டிகிரிஸ். ஏன் 360 டிகிரிஸ் சொல்றாங்கன்னா, இட்ஸ் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட் டு எர்த்ஸ் ரொட்டேஷன் அரௌண்ட் தி சன். எர்த்ஸ் ரொட்டேஷன் அரௌண்ட் தி சன், ரொட்டேஷன் அரௌண்ட் சன், அரௌண்ட் தி சன், அரௌண்ட் சன். ஸோ இதான் பேசிக்கலி அரௌண்ட். நான் ஒழுங்காக போடணும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்பெல்லிங் மட்டும் மாற்றிக்கலாம். அரௌண்ட். ஸோ அரௌண்ட், ஸோ அரௌண்ட் தி சன். It's in Earth's rotation on the sun approximately takes about 365 days. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த 360 டேஸும் வந்திருக்கு, 360 டிகிரிஸும் வந்திருக்கு. ஸோ இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, இதுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. 360 டிகிரிஸ்க்கும் ஒரு ஃபுல் சர்க்குலர் டேர்ன் வந்து 360 டிகிரிஸ். எர்த்ஸ் ரொட்டேஷன் அரௌண்ட் சன் இஸ் ஆல்மோஸ்ட் 360 டேஸ்ன்னு சொல்லலாம். நீங்க ஆக்சுவலா நீங்க அப்ராக்சிமேட் பண்ணுங்க, எக்ஸாக்ட்லி 365 டேஸ். பட் அப்ராக்சிமேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 360 டேஸ் நீங்க அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்லி 360 டேஸ். 5 டேஸ் நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இதுக்கும் இப்போ இதெல்லாம் வச்சிடுறேன், இது தேவையில்லை, சும்மா ஒரு ஹிஸ்ட்ரி தான் இது, ஒரு சும்மா பேக்ரவுண்ட் தான் கொடுத்தேன். ஏன் 360 வந்திருக்குன்ற ஒரு அசம்ஷன் தான் இது, அவ்வளோதான். ஸோ இப்போ இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வேற ஏதாவது பார்க்கலாம். வேற இப்போ அக்யூட் ஆங்கிள்ஸ், அப்டியூஸ் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தோம், நம்ம ஆங்கிள்ஸ் ஆர் மெஷர்ட் இன் டிகிரிஸ் யூசிங் ப்ரொட்ராக்டர் வி கால்குலேட் ஆங்கிள்ஸ். ஸோ டேர்னிங் ஆஃப் ஆரோஸ் தான் ஆங்கிள்னு சொல்லலாம். ஒரு ஆரோ இருக்கு, அதை நம்ம டேர்ன் பண்ணுறோம் எவ்வளோ தூரம், அதுதான் ஆங்கிள்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வேற சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். என்னன்னா அக்யூட் ஆங்கிள்னா என்ன, வாட் இஸ் அக்யூட் ஆங்கிள்ஸ், அக்யூட்னா என்ன, அக்யூட் ஆங்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள் தான் என்ன பார்த்துக்கலாம். ஆங்கிள்ஸ் லெஸ் தென் 90 டிகிரிஸ், less than 90 degrees. ஸோ ஃபர்ஸ்ட் 90 டிகிரி ஆங்கிள்னா என்னன்னு சொல்லிடுறேன். 90 டிகிரி ஆங்கிள்னா என்னன்னு கேட்பீங்க நீங்க உடனே. ஸோ 90 டிகிரி ஆங்கிள்னா லெட்ஸ் ஒரு ஹாரிசான்டல் லைன் இருக்கு இப்படி, அப்போ ஒரு வர்டிகல் லைன் இருக்கு இப்படி. ஸோ இது பேர் தான் 90 டிகிரி. ஒரு பர்ஃபெக்டா ஒரு எல் ஷேப் வந்தா அது பேர் 90 டிகிரின்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட் எல் ஷேப் இண்டிகேட்ஸ் 90 டிகிரிஸ். ஸோ இந்த இப்படி 90 டிகிரிஸ் இப்படி நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஆக்சுவலா 90 டிகிரிஸ் ஒரு ஸ்கொயர் மாதிரி கொடுப்போம். இந்த ரைட் ஆங்கிள் இண்டிகேட் பண்ணுறோம், 90 டிகிரிஸ் ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். இப்படி எழுத மாட்டோம், இப்படி 90 எழுதுறதுக்கு பதிலாக தான் இப்படி பண்றோம். இந்த ஒரு ஸ்கொயர் கொடுத்துறோம், இப்படி எல்ல போட்டு ஒரு ஸ்கொயர் போட்டால் அது 90 டிகிரிஸ்னு இருக்கும். இட் இண்டிகேட்ஸ் 90 டிகிரிஸ். ரெண்டு ஒரே மீனிங் தான். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் அழிச்சிடலாம், இந்த லைட்டாக அழிச்சு விட்டுறோம். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதே சேர்த்து அழிச்சிட்டேன் ஆரோவையும், ஸோ அதை மார்க் பண்ணிடுறேன் மாட்டேன். ஓகே, இதெல்லாம் அழிச்சிடறேன். ஓகே, அழிச்சாச்சு. இதான் பர்ஃபெக்ட், இதான் ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ ரைட் ஆங்கிள். இந்த மாதிரி எல் ஷேப்ல பர்ஃபெக்ட் எல் ஷேப் இருந்தால் அது ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட் எல் ஷேப் இருந்துச்சுன்னா ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. which we call as right angle, which is exactly 90 degrees. அவ்வளோதான். ரைட் ஆங்கிள் 90 டிகிரிஸ். அக்யூட் ஆங்கிள்ஸ் ஆங்கிள்ஸ் லெஸ் தேன் 90 டிகிரி. ஸோ இதெல்லாம் இப்போ சப்போஸ் டேர்ன் வந்து இவ்வளோ இருந்துச்சுன்னா ப்ரொட்ராக்டர் மறுபடியும் எடுக்கிறேன், ப்ரொட்ராக்டர் நான் மறுபடியும் எடுக்கிறேன். டேர்ன் சப்போஸ் லெட்ஸ் சே இப்படி இருக்குன்னா இதெல்லாம் அக்யூட் ஆங்கிள்ஸ் தான். இப்போ 60 டிகிரிஸ் தான் இருக்கு பாருங்க, இது அக்யூட் ஆங்கிள் தான். இன்னொரு ஆரோ வரையணும், லெட்ஸ் சே இப்படி ஒரு ஆரோ இருக்கு. எனிதிங் லெஸ் தேன் 90 டிகிரி. 90 டிகிரிஸும் அக்யூட் கிடையாது, லெஸ் தேன் 90. இந்த ரேஞ்சில இருந்து இதுல இருந்து இது வரைக்கும், லெட்ஸ் 89.9 வரைக்கும் அக்யூட் ஆங்கிள்ஸ் தான். ஸோ இந்த ஃபுல் ரேஞ்ச், இந்த ஃபுல் ஆர்க் வந்து உங்களுக்கு 90 டிகிரிஸ் தான் வரும். எந்த ஃபுல் ஆர்க்னா இந்த ஃபுல் ஆர்க், இது வரைக்கும் இந்த ஃபுல் ஆர்க்குமே அக்யூட் ஆங்கிள்ஸ் தான் வரும். 90க்கு வெரி க்ளோஸ் டு 90, அது இப்போ 0 டு வெரி க்ளோஸ் டு 90, அது ஃபுல்லாக அக்யூட் ஆங்கிள்ஸ் தான் வரும். ஸோ அக்யூட் ஆங்கிள்ஸ் கம்ஸ் அண்டர் த ரேஞ்ச். அக்யூட் ஆங்கிள்ஸ் லெஸ் தேன் 90, அவ்வளோ. ஃப்ரம் 0 டு 90, ஃப்ரம் 0 டு 90, 0 டு 90 இண்டிகேட்ஸ் அக்யூட் ஆங்கிள்ஸ். இப்போ அப்டியூஸ் ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்கலாமே. அப்டியூஸ் என்னன்னா மோர் தென் 90ன்னு சொல்லுவாங்க. அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். ஸோ ப்ரொட்ராக்டர் மறுபடியும் எடுக்கிறேன். ப்ரொட்ராக்டர் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது அக்யூட் ஆங்கிள். ஸோ இன்னொரு ஆரோ நான் வரையிருந்தேன். இதுதான் 90 டிகிரி ஆரோ. ஸோ இதை தாண்டணும். இப்போ இது 180 டிகிரி ஆரோ. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கு பாருங்களா, 90 டு 180 இருக்கிற எல்லாமே அப்டியூஸ் ஆங்கிள்ஸ்ல வந்துடும். 90 ஆனால் நாட் இன்க்ளூடிங் 90 அண்ட் 180. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லாமே வந்துடும். 180யும் கிடையாது, 90யும் கிடையாது. 180 டிகிரிஸ்னா அதுக்கு வேற ஸ்பெஷல் நேம் இருக்கு, அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்டா 180 டிகிரிஸ்னா இப்படி இருக்கும். ஸோ இதை லைட்டாக எடுத்துடுறேன். இப்போ 180 டிகிரிஸ்னா இந்த ஃபுல் ஆங்கிள் தான் 180 டிகிரிஸ்னா இந்த ஃபுல் ஆங்கிள் தான்.
எப்படி எழுதுறது? இதை வச்சு இந்த ஃபுல் ஆங்கிள் தான் 180ன்னு சொல்லுவாங்க. ஃபுல் ரொட்டேஷன் 180ன்னு சொல்லுவாங்க. ஃபுல் பாதி ஆர்க். Full circular rotation is nothing but 360 degrees. Half circular rotation is 180 degrees. Quarter circular rotation is 90 degrees. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் சர்க்குலர் ரொட்டேஷன் இஸ் 360. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் ஒரே பாயிண்ட்டுக்கு வர்றது 360. ஹாஃப் அ சர்க்குலர் ரொட்டேஷன், அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இஸ் 180. குவார்டர்னா இட்ஸ் 90 டிகிரிஸ். குவார்டர்னா 1/4 ஆஃப் ரொட்டேஷன். ஸோ குவார்டர்னா இப்படி இருக்கும். ஸோ இது 90 டிகிரிஸ், இது 90 டிகிரிஸ். இது ஃபுல்லாக 180, இது ஃபுல்லாக 360. இது வரைக்கும் அந்த 270 அர்த்தம். அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். அது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ மோர் தென் 180, லெஸ் தென் 3, அந்த மாதிரி. அது இந்த ரேஞ்ச் 180 to 360 இருக்கிற ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ அது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ பேசிக் ஐடியா என்னன்னா, இப்போ அப்டியூஸ் ஆங்கிள்ஸ்னா ஆங்கிள்ஸ் விச் கம் அண்டர் திஸ் ரேடார். இந்த 90க்கும் 180க்கும் நடுவில், அண்ட் தே ஆர் நாட் ஈக்குவல் டு 90 as well as not equal to 180. ஸோ ஆங்கிள்ஸ் விச் கம் அண்டர் angles which are less more than 90 but less than 180. I think that's very good definition. Sure, more than 90 degrees and less than 180, but less than 180 degrees, less than 180 degrees. 180 டிகிரிஸ்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்றதுனால ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஃபுல் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்றதுனால, ஒரு ஹாஃப் அ சர்க்குலர் ஆர்க் பண்றதுனால அது பேர் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ 180 degrees is also known as straight angle. Indicates straight angle. பேசிக்காக இதில் நிறைய கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்னா, லைக் லைக் ஆங்கிள்னா என்னன்னு பார்த்தோம். டேர்னிங் ஆஃப் ஆரோஸ்னா ஆங்கிள். ஆங்கிள்ஸ் ஆர் மெஷர்ட் யூசிங் ப்ரொட்ராக்டர். அக்யூட் ஆங்கிள்ஸ் என்ன, அப்டியூஸ் ஆங்கிள்னா என்ன, ரைட் ஆங்கிள்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு சி எக்ஸாம்பிள்ஸ் ஹவு டு கால்குலேட் ஆங்கிள்ஸ் யூசிங் ப்ரொட்ராக்டர். ஸோ அதான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.